அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மக்கள் சந்திப்பிற்காக சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து தவிக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டிருக்கின்றார். சென்னை விமான நிலையம் செல்லக்கூடிய விஜய் அங்கிருந்து கோவைக்கு விமானம் மூலமாக சென்று கோவையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு பெருந்துறை அருகே இருக்கும் விஜயமங்கலத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகின்றார். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மேற்கு மாவட்டத்திற்கு விஜய் முதல் முறையாக செல்கின்றார் என்பதன் காரணமாக விஜய் கரூர் சம்பவம் தொடர்பாக பேசுவாரா என்பது உட்பட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளில் பல சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 மாவட்டம் 68 சட்டப்பேரவை தொகுதிகள் என்று சொல்லப்படும் மேற்கு மாவட்டத்திற்குள் விஜய் மேற்கொள்ளப் போகின்ற மிக முக்கியமான அரசியல் பரப்புரை என்பதன் காரணமாக பல்வேறு கட்சிகளிடையேயும் விஜய் இன்று என்ன பேசப் போகின்றார் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஈரோடு விஜயமங்கலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே 35,000 பேர் பங்கு பெறுவார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். அதை காட்டிலும் கூடுதலானவர்கள் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை கரூர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் எந்த விதமான அரசியல் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் ஒதுங்கி இருந்தால், அதன் பிறகு காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டங்களிலே விஜய் பங்கேற்றிருந்தார். மிக முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜயினுடைய தேர்தல் பிரச்சார பாணி முழுவதுமாக மாறி இருக்கின்றது. விஜயினுடைய அரசியல் பரப்புரை கூட்டங்களிலே பங்கு பெற வேண்டும் என்றால் முன்கூட்டியே அனுமதி சீட்டு பெற வேண்டும், QR கோடு முறையிலே ஸ்கேன் செய்துதான் பங்கேற்க வேண்டும் என்று இருந்த நிலையில் இன்று பழைய பாணியிலான தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த அடிப்படையில் ஈரோட்டிலே 35,000 தொண்டர்கள் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக கோவை விமான நிலையம் சென்று சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை சென்று சாலை மார்க்கமாக அங்கிருந்து விஜயமங்கலம் செல்லக்கூடிய விஜய் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது நின்று பேசுவார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.